புருஷோத்தம மாதமான அதிக மாதத்தின் 4ஆம் அத்தியாயமான 4ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ரிஷி முனிவர் துவஸ்தர் யாகத்தில் யாகம் நிகழ்த்தினார். அப்போது திடீரென்று யாக நெருப்பின் தெற்கிலிருந்து ஒரு பயங்கரமான உருவம் வெளிப்பட்டது. அவர் அழிவின் உருவமாகவே காட்சியளித்தது. அவரது உடல் எல்லா திசைகளிலும் வேகமாக பரவிக் கொண்டிருந்தது. தலைமுடி, தாடி மற்றும் மீசை உருகிய செம்பின் நிறத்தில் இருந்தன. அவனது பிரம்மாண்டமான கருமையான உடல் கருகிய மலையைப் போல இருந்தது. அவனது பெரும் மேடு ஒரு ஆழமான குகையைப் போல இருந்தது. அவன் தன் நாவால் வானத்து நட்சத்திரங்களை நக்குவது போலவும் தனது வலது பற்களால் பூமியை விழுங்குவது போலவும் தோன்றியது. அவனை கண்டதும் எங்கும் பெரும் கூச்சல் எழுந்தது. அசுரர்களால் சபிக்கப்பட்ட மனிதன் மேலும் சபிக்கப்பட்டான். ஆனால் இத்தகைய பயங்கரமான உருவத்துடன் போரிட யார் துணிவார்கள்? இப்படிப்பட்ட ஒரு உருவத்திற்காக காத்திருந்தவர் யாராவது உண்டா? எனவே இன்று நாம் அதனை கண்டு நெருப்பிலிருந்து வெளிப்பட்ட இந்த அசுரன் யார் என்றும் அவன் யாருடன் போரிட விரும்பினான் என்றும் அறிந்து கொள்ளலாம். இன்றைய அத்தியாயத்தில் நாம் அதை அறிந்து கொள்ளலாம். தேவேந்திரன் இந்திராணியான தனது மனைவி சச்சிதேவியுடன் தன் அவையில் உயர்ந்த சிம்மாசனத்தில் அரியாசனத்தில் அமர்ந்திருந்தான். அவரை சுற்றி வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள், சித்தர்கள், அஸ்வினி தேவர்கள் மற்றும் எண்ணற்ற முனிவர்களும் துறவிகளும் இருந்தனர். அப்சர பெண்கள் சபையில் ஆடிக்கொண்டிருந்தனர். கந்தர்வர்கள் அழகான தாளங்களுடன் பாடிக்கொண்டிருந்தனர். எங்கோ தேவேந்திரன் தன் வீரத்தை குறித்து சற்று பெருமிதம் கொள்ளத் தொடங்கினான். இந்த சமயத்தில் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி முனிவர் அங்கு வந்தார். அவர் வருவதை கண்டிருந்த போதிலும் அவருடைய சக்தியால் செருக்குற்று தேவேந்திரன் தன் குருவை வரவேற்க மதிப்பளிக்க மறந்தான். தேவேந்திரன் தன் இருக்கையிலிருந்து எழவும் இல்லை, தன் குருவை முறையாக மதிக்கவும் இல்லை. இதனை கண்ட பிரகஸ்பதி தேவேந்திரனின் வீழ்ச்சிக்கான நேரம் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றார். குரு பிரகஸ்பதி மறைந்தவுடன் தேவேந்திரன் தன் தவறை உணர்ந்து தீய செயலுக்காக வருந்தி, ஐயகோ, நான் என்ன ஒரு வெட்கக்கேடான செயலை செய்துவிட்டேன். என் பௌதிக செல்வத்தின் மீதான கர்வத்தால் என் குருவையே அவமதித்து விட்டேன். இந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்ய நான் அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூச்சலிட்டான். என்னை போன்ற தேவர்கள் அனைவரும் அவரை தேட முயன்றனர். ஆனால் அவர்களில் ஒருவராலும் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை குருவை கண்டறிய இயலவில்லை. இப்பொழுது இதை காணுங்கள். அசுரர்கள் இந்த அசுரனை பயன்படுத்தி கொண்டனர். தேவர்கள் தங்கள் குருவை அவமதித்து விட்டார்கள் என்பதையும் பிரகஸ்பதி தங்களுடன் இல்லாததால் அவர்கள் செய்வதறியாது தவிக்கிறார்கள் என்பதையும் அறிந்தவுடன் அவர்கள் உடனடியாக அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியாரின் பெயரால் வானத்தை தாக்கினர். தேவர்கள் அசுரர்களின் கரங்களில் ஒரு பயங்கரமான தோல்வியை சந்தித்தனர். வேறு வழியின்றி தேவர்கள் பிரம்மதேவரிடம் சென்றனர். பிரம்மதேவர் தேவர்களின் அரசனான தேவேந்திரனை கடிந்து கொண்டு, இன்று நீ உன்னுடைய எல்லா பொருள் செல்வங்களையும் இழந்துவிட்டாய். இப்போது நீ ஒரு காரியம் செய்வாய். தேவர்களின் குருவான பிரகஸ்பதி திரும்பி வரும் வரை துஷ்டையின் மகனான விஸ்வரூபனிடம் அடைக்கலம் தேடுவாய். அவன் தூய குணமுடையவன், எண்ணற்ற தவங்களின் மூலம் தனக்குள்ளேயே பிரம்ம தேசத்தை அடைந்தவன். ஆனால் நினைவில் கொள்வாய், இந்த விஸ்வரூபன் தன் தாயின் வழியே அசுரர்களுக்கும் உறவினனாவான். எனவே அவன் அவர்களை சமமாக நடத்துகிறான் என்றார். பிரம்மதேவரின் வார்த்தைகளை கேட்ட தேவேந்திரன் எல்லா தேவர்களுடனும் துஷ்டையின் மகனான விஸ்வரூபனிடம் சென்றான். அவர்கள் அவனை வணங்கி பிரார்த்தித்து புகழ்ந்தனர். அவனும் தேவர்களுக்காக சடங்குகளை செய்ய தொடங்கினான். இப்போது காண்பாய், பிரம்மதேவர் அவரிடம் கூறியபடியே விஸ்வரூபனுக்கும் அசுரர்கள் மீது நல்லெண்ணம் இருந்தது. எனவே விஸ்வரூபன் தேவர்களின் அரசனான தேவேந்திரனிடமிருந்தும் கூட அசுரர்களுக்கு இரகசியமாக யாகங்களை அளித்து வந்தான். இதனை அறிந்த தேவேந்திரன் கடும் கோபம் கொண்டு உடனடியாக விஸ்வரூபனின் 3 தலைகளையும் துண்டித்தான். ஒரு பிராமணனை கொன்றதற்காக தேவேந்திரன் வருந்தினாலும் அவனால் என்ன செய்ய இயன்றது? எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் தனது ஆன்மீக பெருமையை பாதுகாக்க வேண்டியிருந்தது.
தேவேந்திரன் தன் மகன் விஸ்வரூபனை கொன்றுவிட்டான் என்ற செய்தியை ரிஷி முனிவர் துவஷ்டா அறிந்த போது அவர் கடும் கோபம் கொண்டார். தேவேந்திரனை பழிவாங்குவதற்காக அன்றே ஒரு யாகத்தை தொடங்கினார். யாகங்களை அளிக்கும் போது தேவேந்திரனின் எதிரியே இந்திரனை பழிவாங்க இப்போதே தோன்றுவாய், இப்போதே தோன்றுவாய், தோன்றுவாய் என்று உரத்த குரலில் கோஷமிடத் தொடங்கினார். அப்போது யாக நெருப்பின் தென்புறத்திலிருந்து ஒரு பயங்கரமான உருவம் வெளிப்பட்டது. அது ஒரு உயிருள்ள அசுரனைப் போல இருந்தது. அதன் உடல் எல்லா திசைகளிலும் வேகமாக பரவி கொண்டிருந்தது. அவனது தலைமுடி, தாடி, மீசை ஆகியவை உருகிய செம்பை போல புகை படிந்திருந்தன. அவனது பிரம்மாண்டமான கருமையான உடல் எரிந்த மலையைப் போல காட்சியளித்தது. அவனது பெரிய வாய் ஒரு ஆழமான குகையைப் போல இருந்தது. அவன் தன் நாவால் வானத்து நட்சத்திரங்களை நக்குவது போலவும் தன் கூர்மையான பற்களால் உயிரினங்களை விழுங்குவது போலவும் தோன்றியது. உரத்த குரலில் கத்தியபடி வசம்பு உயிரினங்களை விழுங்கத் தொடங்கினான். இந்த மனிதன் 3 உலகங்களையும் தீட்டுப்படுத்தியதால் அவனுக்கு விருத்ராசுரன் என்று பெயரிடப்பட்டது. இப்போது இந்த அசுரன் மிகவும் பயங்கரமானவனாக இருந்ததால் தேவர்கள் அவனுடன் போரிடுவதை விடுங்கள், அவனை எதிர்கொள்ளவே அஞ்சினர். ஆயினும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவர்கள் அவனுக்கு முன்னால் சில ஆயுதங்களை வைத்தனர். ஆனால் விருத்ராசுரன் அவை அனைத்தையும் விழுங்கிவிட்டான். தங்கள் விழிகள் முன்பே தோல்வியை கண்ட தேவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் பிரார்த்திக்க துவங்கினர். அவர்கள் பகவானிடம், இறைவா, தாம் சர்வ வல்லமை உள்ளவர், அதனால் நாங்கள் தம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளோம். இறைவனே, தயை கூர்ந்து இந்த அசுரனிடமிருந்து எங்களை காத்திடுங்கள் என்றனர். தேவர்களின் பிரார்த்தனைகளால் மகிழ்ந்த நாராயணமூர்த்தி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர், அப்படியானால் தேவர்களிலேயே மிகவும் ஞானமுள்ளவரே, என்னை மகிழ்விப்பவருக்கு எதுவும் கிடைக்காததல்ல. எனவே நான் நிச்சயமாக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். கூறுங்கள். இப்போது தேவர்களே, ததீச்சி முனிவரிடம் சரணடையுங்கள். அவர் தமது தவம் மற்றும் ஞானத்தால் அளவற்ற வலிமையை பெற்றவர். மேலும் அவர் தெய்வீக நாராயண கவசத்தையும் கொண்டுள்ளார். அனைவரின் நலனுக்காக அவர் தனது உடலை துறக்க வேண்டும் என்றும், அப்போது விஸ்வகர்மா அவரது எலும்புகளிலிருந்து ஒரு கேடயத்தை உருவாக்குவார் என்றும் அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த கேடயத்தை கொண்டு இந்த விருத்ராசுரனை உங்களால் வெல்ல இயலும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். இருப்பினும் விருத்ராசுரனின் போரின் போது தாராள மனமுடைய முனிவரான ததீச்சி முனிவர் உலகை காக்க வேண்டி பகவான் ஸ்ரீஹரியின் தாமரை திருவடிகளை தியானித்து அந்த தியான நிலையில் தனது பௌதிக உடலை துறந்தார். அவரது உடலிலிருந்து கிடைத்த எலும்புகளிலிருந்து பிரபஞ்ச கர்மம் ஒரு சக்தி வாய்ந்த அம்பை உருவாக்கியது. மேலும் பகவான் ஸ்ரீமன் நாராயணர் தனது தெய்வீக ஒளியால் அதை நிரப்பினார். அந்த அம்பு பின்னர் வஜ்ராயுதம், வெல்ல முடியாத வஜ்ராயுதம் என்று பெயரிடப்பட்டது. தேவர்களின் அரசரான தேவேந்திரன் தனது வஜ்ராயுதத்துடன் விருத்ராசுரனுடன் போரிடுவதற்காக 7 முறை ஐராவதத்தின் மீது ஏறி சென்றார். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் மூண்டது. அசுரர்கள் தங்கள் ஆயுதங்களால் அம்புகளை பொழிந்தனர். ஆனால் தேவர்கள் தங்கள் சொந்த கத்தியை பயன்படுத்தி அவற்றை சிதைத்தனர். தோற்கடிக்கப்பட்ட அசுரர்கள் தேவர்களின் சக்தியை கண்டு அஞ்சி போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடினர். இருப்பினும் விருத்ராசுரன் மட்டும் நின்று கொண்டிருந்தான். அவன் மிகவும் உக்கிரமாக கர்ஜித்ததால் அனைத்து தேவர்களும் அச்சத்தில் மயங்கி விழுந்தனர். இதனால் தேவேந்திரன் கோபமடைந்தான். அவன் தன் கதாயுதத்தால் விருத்ராசுரனை தாக்கினான். ஆனால் விருத்ராசுரன் விளையாட்டுத்தனமாக அந்த கதாயுதத்தை தனது இடது கரத்தினால் பிடித்து தேவேந்திரனின் ஐராவதத்தை கொண்டு தாக்கினான். அந்த அடியால் தேவேந்திரனின் வாகனமான ஐராவதம் இரத்தத்தை கக்கி தரையில் விழுந்தது. தேவேந்திரனின் வஜ்ராயுதம் இப்பொழுது அவன் கரத்திலிருந்து விடுபட்டிருந்ததால்
போர் விதிகளின்படி விருத்ராசுரன் தேவேந்திரனை தாக்கவில்லை. விருத்ராசுரனின் வீரத்தை கண்டு 3 உலகங்களிலும் உள்ள மக்கள் அவனை புகழத் தொடங்கினர். ஆனால் விருத்ராசுரன் அத்துடன் நின்றுவிடவில்லை. அவன் மீண்டும் பயந்து போன தேவேந்திரனுக்கு சவால் விடுத்து, என் கணவரே, தானே மகாதேவி, இன்று என்னை அன்னையையும் என் குருவையையும் கொன்றவனை கொல்வேன். இந்த நொடியே இந்த திரிசூலத்தால் உன் மார்பை துளைப்பேன். உன் வஜ்ராயுதத்தை எடுத்து என்னை தாக்குவாய். உன் வஜ்ராயுதத்தில் நாராயணரின் சக்தி உள்ளது, தயங்காதே என்றான். இந்த வார்த்தையால் தேவேந்திரனை தூண்டிவிட்டு விருத்ராசுரன் பகவான் நாராயணரை பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். மற்றும் அவர் ஏன் முடியாத எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் தூய பக்தராக இருந்து அவர் இறைவனிடம் ஒரு அழகான பிரார்த்தனை செய்தார். நாகபுருஷரிடம் உரைபவர் நாராசதைபம் யோகை சேத புனர்பூசம் சமஞ்ச சத்வ விரகாய காங்கேஷ மமோ உத்தம் ஸ்லோக புரஞ்சய ஜனேஷு சக்ரஜனேஷு சக்ரமேஷு சக்ரேஷு சக்ரேஷு சக்ரசகம் சர்வகாமிபி துவம்மை ஆத்மாத்மா ஜதார்கே ஸ்வகத்த சித்த ஸ்வாயநாதா பூயா. தாமரை கண்களை கொண்ட இறைவனே, உமது தாமரை பாதங்களை துறந்து நான் யோக சித்திகளையோ அல்லது முக்தியையோ அடைந்தாலும் அவற்றை அடைய நான் விரும்பவில்லை. என் கடந்த கால கர்ம வினைகளின் பந்தத்தால் நான் இந்த பௌதிக உலகில் வீழ்ந்து விட்டேன். ஆனால் இனி நான் இங்கு இருக்க விரும்பவில்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். இப்போது என் மனமும் என் அனைத்தும் தமக்கே அர்ப்பணிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போது காண்பாய், இதுவே ஒரு தூய பக்தனின் நிலை. விருத்ராசுரன் தேவேந்திரனுடன் போரிட்டு கொண்டிருந்தான். ஆனால் நாராயண பகவான் அளித்த வஜ்ராயுதத்தால் தான் இறந்தால் தனது பௌதிக உடலை விட்டு நீங்கி இறைவனின் இருப்பிடத்திற்கு திரும்ப இயலும் என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே இறைவனின் நித்திய தூய பக்தியில் முக்தியை அடைவதற்காக மட்டுமே அவன் தனது மரணத்திற்காக காத்திருந்தான். இதற்கு மாறாக தேவராஜனான தேவேந்திரன் தனது பௌதிக செல்வத்தை மீண்டும் பெறுவதற்காக மட்டுமே விருத்ராசுரனை கொல்ல விரும்பினான். இறுதியாக விருத்ராசுரன் மீண்டும் தனது வார்த்தைகளால் தேவேந்திரனை சீண்டி திரிசூலத்தால் அவனை தாக்கினான். அதற்கு பதிலடியாக தேவேந்திரனும் வஜ்ராயுதத்தால் விருத்ராசுரனின் 2 கரங்களையும் வெட்டினான். இறுதியாக சரியான நேரத்தில் விருத்ராசுரனின் தலை தரையில் விழுந்தது. அவனது ஆத்மா உடலை விட்டு நீங்கி வைகுந்தத்தில் பிரவேசித்தது. அவன் மீண்டும் சங்கர்ஷண பகவானின் நித்திய பக்தனானான். இவ்வாறு அரசனாக இருந்த போதிலும் அவன் ஸ்ரீஹரி பகவானின் தூய பக்தனாகவே இருந்தான். பக்தரான விருத்ராசுரன் வீரமிக்க உன்னதமான மரணம் அடைந்தார். தேவராஜனான தேவேந்திரன் தனது பௌதிக செல்வங்கள் அனைத்தையும் மீண்டும் பெற்ற போதிலும் விருத்ராசுரன் அதைவிட உயர்ந்த ஒரு நிலையை அடைந்தான். இவ்வுலக பற்றுக்களிலிருந்து விடுதலை பெற்று பகவானின் நித்திய இருப்பிடத்தில் அவருக்கு சேவை செய்தார். புருஷோத்தம மாதம் என்று அழைக்கப்படும் அதிக மாதத்தின் 4ஆம் அத்தியாயமான 4ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.